சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்தார் செந்தில் பாலாஜி. புழல் சிறையில் இருந்து வெளியே வந்த அவருக்கு அவரது ஆதரவாளர்கள், திமுகவினர், தொண்டர்கள் என பல்வேறும் ஆட்டம் பாட்டத்துடன் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், வணக்கம். சிறையில் இருந்து வெளியில் வந்த செந்தில் பாலாஜி தமிழக முதல்வருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்துவேன் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் முதல்வரை அவர் எப்போது சந்திக்க இருக்கிறார்? விவரங்களை சொல்லலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 471 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு தற்போது நிபந்தனை ஜாமீனுடன் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பூ மலர்கள் தூவியும் மாலைகள் அணிவித்தும் மேலத்தளங்களோடு அவருக்கு வரவேற்றிருக்கிறார். தற்போது அவர் மந்தவெளியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துக்கு செல்ல இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்களை சந்திக்க அவர் திட்டமிட்ட நிலையில் முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் சென்னை திரும்பியவுடன் அவரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பசுமை வழி சாலையில் உள்ள முல்லை இல்லத்திற்கு செந்தில் பாலாஜி செல்ல இருப்பதாகவும், அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும், கலைஞர் சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொண்டர்கள் புடைசூழ அவர்கள் வரவேற்பு அடங்கிய நிலையில தற்போது புழையிலிருந்து புறப்பட்டு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தொண்டர்கள் புடைசூழ அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். குறிப்பாக மூத்த தலைவர் RS பாரதி மற்றும் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக வருகை தந்து புழல் சிறைக்கு வருகை தந்து அவருக்கு மாலைகள் அணிவித்தும் மலர்கள் தூவியும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தற்போது அவர்கள் தனது காரில் இனோவா காரிலே முல்லை நகர் இருக்கக்கூடிய அவரது பசுமை வழிச்சாலையில் உள்ள முல்லை இல்லத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. முதல்வர் அவர்கள் தற்போது விமானம் மூலமாக டெல்லியில் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் சென்னை திரும்பியவுடன் அவரை சென்று சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.